ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கார்த்தி பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அலங்கோலமாக வந்து அடிபட்டு நம்ம கௌதம் இலக்கிய வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. அதை பார்த்து நம்ம ஜானகியம் வந்து ஐயோ கார்த்திக் என்னாச்சுடா அப்படின்ற மாதிரி வந்து ரெகுலராக வந்து எப்படி ஆக்டிங் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது கார்த்தியோட வாழ்க்கையை வந்து சரி பண்ணுறணுமே அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்திக் இனிமேல் வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருந்தேன், நீ வந்து எனக்கு தம்பி இல்லை, நான் வந்து உனக்கு அண்ணனும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணனே என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காலில் விழுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேலே இந்த அஞ்சலியை பற்றி நீ வந்து நினைக்கக்கூடாது கார்த்தி அப்படின்றாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு கூப்பிட்டு போய் இந்த கார்த்திகை வந்து படுக்க வைக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியை பற்றியே வந்து பேசிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சார் வந்து கடுப்பாயிட்டு வந்து இவன் எங்கேயாவது வந்து பேசிட்டு போகிறான், இதுக்கு மேலே வந்து இவனை எப்படியாவது வந்து சரி பண்ணுற வழியை தான் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து கடுப்பாக வந்து போயிடுறாங்க. அதுக்காக நம்மளுடைய கௌதம் சார் வந்து இலக்கியங்களை சொல்லி இலக்கியா அவனை வந்து முதல்ல வந்து படுக்க வை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா அந்த கார்த்தியை வந்து பெட்டில் வந்து படுக்க வச்சுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் சார் இந்த கார்த்தி பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி 6 மாதமாக என்னை வந்து ஏமாற்றி துரோகம் பண்ணிட்டா, என்னை இதால் இது வந்து மறக்கவே முடியல, நான் வந்து செத்தாதான் இதுக்கெல்லாம் வந்து ஒரே வழி, இதெல்லாம் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற நம்ம இலக்கியா கௌதமுக்கு ரொம்பவுமே வந்து ஃபீலிங்காக இருக்குது. என்ன தான் வந்து பண்ணுறது இந்த கார்த்திகை இப்படி வந்து டெய்லியுமே வந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கானே, உடம்புக்கும் வந்து கேடு, இவன் இப்படி ஆனதுக்கு காரணம் நம்மளோ அப்படின்ற மாதிரி இலக்கியாவும் வந்து ஒரு சைடு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம கௌதம் சார் பார்த்திங்கன்னா இலக்கியா நீ செஞ்சது எல்லாமே வந்து சரி தான், இப்போ கார்த்தி பண்ணுறது தான் வந்து சரியில்லை, அந்த அஞ்சலி வந்து அந்த அளவுக்கு வந்து இவனை வந்து கிறுக்காக வந்து ஆக்கி வச்சிருக்கா, அதனால தான் வந்து அவள் விட்டுட்டு போயிட்ட பாருங்க கூட வந்து அவள் ஏமாற்றிட்டு போனது வந்து நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்முடைய கௌதம் சார் சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமே வந்து கார்த்தியை வந்து டாக்டர் கையில் வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிட்டு போயிட்டு அவனை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து மறுபடியும் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் எந்த காலத்துலேயும் வந்து இந்த ஆஞ்சலியை வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் வந்து அனுமதிக்க வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கார்த்தி குடிச்சிட்டு வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கு தெரிஞ்சு வீட்டில் வந்து சத்தம் போடுறாங்க. கார்த்தி இப்படியெல்லாம் ஆனது காரணம் வந்து இந்த இலக்கியா தான் அப்படின்றாங்க. ஆல்ரெடி நம்மளுடைய ஜானகியம்மா வந்து நீ தான் அதுக்கெல்லாம் காரணம்னு வந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே வந்து இந்த கார்த்தி வந்து இப்போ சரியாகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இந்த ஆஞ்சலியை வந்து திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தால் மட்டும்தான் கார்த்தி வந்து மறுபடியும் வந்து நார்மலாக இருப்பான். அவன் பண்ண துரோகமாக இருந்தாலும் அவன் கண்ணு முன்னாடி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மறந்து அஞ்சலி கூட வந்து பேசி மறுபடியும் வந்து வாழ ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஐடியா கொடுத்தது. பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் இலக்கியம் பார்த்திங்கன்னா மரியாதை கேட்ட மரியாதை உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, என்னுடைய தம்பியோட வாழ்க்கையை வந்து எப்படி வந்து எனக்கு காப்பாற்றணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த பைரி வந்து மிரட்டி அனுப்பி விட்டுறாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க வந்து கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.